பழகருப்பையாவின் வீடியோ ஒன்று வந்துச்சு. பழகருப்பையா ரொம்ப நாளா இஸ்லாமியர்கள் வீட்டுக்குள் வரக்கூடாது என்பதை பொதுவெளியில் சொல்லாம இருந்தாரு. சொல்லிட்டார்ல, இப்ப தெரிஞ்சிருச்சுல. அப்ப அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம்னு புத்தகம் எழுதுறது பொய். அங்க காசு வருதுங்கிறதுக்காக போய் பழகுறது பொய். நான் ஏன் தெரியுமா இந்த விழாவை நேற்று ராத்திரி மாத்தினேன். தம்பியினுடைய பெற்ற தகப்பனாரும் அவனுடைய பெரிய தகப்பனாரும் பழகருப்பையாவும் அவ்வளவு பதட்டமா இருந்தாங்க. இந்த தம்பிய அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு, இஸ்லாமியர்கள் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு. நான் எல்லாரோடையும் நல்லா இருக்கேன், எங்க வீட்டுக்கு வெளியே அப்படின்னு நீ பெரிய மனுஷன் கிடையாது. நாங்க வெளியே அண்ணன் தம்பியா பழகிக்குவோம், நீ பெரிய மனுஷன் கிடையாது. உன் வீடு எது, அதுக்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அண்ணன் தம்பியா பழகலையா நீ? வழக்கு வென்றாச்சு, காவல்துறையில வென்றாச்சு. வீட்டுக்குள்ள அந்த விழாவை நடத்தலாமா? நடத்த முடியும், ஒரு பிரச்சனையும் இல்லைங்கும் போது அர்ஜுன் சம்பத் பெயரால் ஒரு அறிக்கை வருகிறது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எவரெல்லாம் வெளியில அண்ணன் தம்பியா பழகுவோம், வீட்டுக்குள்ள வராதிங்கன்னு சொல்றானோ அவன் தான் ரொம்ப பெரிய கேடு. நேற்று எங்கிட்ட பேசின இந்த சமூகத்தை சேர்ந்த பெரிய மனிதர்கள் 4 பேர் நான் சொன்னேன், ஐயா தயவு செஞ்சு நீங்க நாளைக்கு கிளம்பி முதல்ல விழாவுக்கு வாங்க, உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க மிலாது விழா இப்படி நடக்கும்னு, நீ வீட்டுக்குள்ள நடத்தாதுன்னு பேச வந்திருக்கேன் என்கிட்ட. நான் இந்த நாட்டுக்குள்ள எதையும் நடத்தக்கூடாதுன்னு எவனும் சொல்லக்கூடாது, அவன் விருப்பத்துக்கு வாழ்வேன் அந்த நாட்டுல. நீ வெளியவே உட்கார்ந்துருந்தேன்னா சன்னலை வச்சு உருட்டி வெடிகுண்டு செய்யறாங்க இவங்களுக்கு பாய்கள்லாம் சேர்ந்து நடத்துக்குவேன். ஏன்னா நமக்கு சினிமா அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கு. நான் எல்லாரையும் பெரியப்பாவா சித்தப்பாவா அண்ணனா தம்பியா நிஜமாவே நினைக்கிறவன். வீட்டுக்கு வெளியே இல்ல, வீட்டுக்குள்ள. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. மத நல்லிணக்க விழாவிற்கு எங்கள் குடும்பத்தின் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சி நடத்துவதாக முடிவு செய்த நாளிலிருந்து எல்லா இடத்திலும் முஜாஹித்தை தான் நான் முன்னாடி நிப்பாட்டினேன். பத்திரிக்கை கொடுக்க போகும்போது தம்பி சொன்ன மாதிரி அவர் எல்லா வீட்டுக்கும் வரல அப்படின்னு. நான் தான் எங்கள் அழகைத்த வீட்டுக்கு மாசம் போறேனே, வருஷம் போறேனே. நீ போய் நீ 2 பேரும் அழகைத்தையும் நீயும் கட்டி பிடிச்சி அழுகும் போது நான் ஏன் பக்கத்தில் நின்று என்ன பண்ண போறேன், அதனால நீயே போ, நீயே கட்டிப்பிடி அப்படின்னு சொன்னா, நீ சொன்ன மாதிரியே நீ பார்த்தோன்னு ஐத்த அழுதுட்டா அப்படின்னா. அப்புறம் அழுவல்ல, என்ன ஒவ்வொருத்தரும் தேடி இருக்கால, எங்கடா ஆளா காண ஒருத்தன், ஒரு பயல ஒரு வீட்டில் காணும்னு. நான் சொன்னேன், நீ போய் கூப்பிடு, மெய் போய் தான் வருவாங்கண்ணே. எங்கள் அழைத்த மகன் அவன் போய் சொன்னோன்னே எங்கள் ஐத்தா எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பள்ளியை பண்ணாங்க, என்ன பள்ளியை பண்ணோன்னே என்னைத்தான் அப்படின்னா, இல்லை தம்பி வந்திருந்தான், அதெல்லாம் நம்ம போயிட வேண்டியதான் அப்படின்னா. இவ்வளவுக்கும் முஜாஹித்துடைய தந்தையோட ரொம்ப நெருக்கமானவங்க அவங்க, எங்கள் மெய்பி தான். ஆனால் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எவன் காயம்பட்டு நிக்கிறானோ அவன் கூட போய் நம்ம நின்றோம், அதனால போயிடுவோம்ப்பா அப்படின்னா. அவ்வளவுதானே. எங்க மையப்பை தான் எங்க வீட்டிலேயே குறைச்சு படிச்சாள், எங்க வீட்டிலேயே ரொம்ப குறைச்சு படிச்சாள் யார் தான்? எங்க மெய்யப்பை தான். அந்த மெய்யப்பை தானுக்கு தெரிஞ்சிச்சு எவன் காயம்பட்டிருக்கானோ அவன் பக்கத்துல போய் நின்று. எங்க வீட்டுல ரொம்ப படிச்ச ஒரு ஆள் இருக்காரு, பேர் பழகருப்பையா, அவர் வரல இன்னைக்கு இல்லையா? இந்த மனித வாழ்வுடைய நோக்கம் என்ன? இந்த உலகமே நம்முடைய இதுன்னு நினைக்கிறது. எனக்கு யாராவது ஒருத்தன் ஊர் பேரை போட்டு திருப்பத்தூர் மணின்னு பேர் போட்டா எனக்கு தோணும், ஏன்டா அப்ப திருப்பத்தூர் தாண்டினா நீ மணி இல்லையா, திருப்பத்தூர்ல மட்டும் தான் மணியான்னு. மனித வாழ்வுடைய நோக்கம் என்ன? சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்ட் ஆகிறது, உலகத்தின் பிரஜையாகிறது, எல்லா வேறுபாடுகளையும் நடந்து. அதை 2000 வருஷம் முன்னாடி தமிழ் சொன்னுச்சு, யாதும் ஊரே யாவரும் கேளு. எழுதினவரு கணியன் பூங்குன்றனார். எவ்வளவு எழுதினாரு? 2 பாட்டு தான் எழுதினாரு. மொத்த தமிழ் சங்க இலக்கியத்துல 2 பாட்டு எழுதின கணியன் பூங்குன்றனார் 2000 வருஷம் கழிச்சு இன்னும் நிக்கிறதுக்கான காரணம் அவன் சொன்ன செய்தி, யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு சொன்ன செய்தி இல்லையா? அப்ப நம்ம எவ்வளவு படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற தடைகளை தாண்டி தாண்டி வேறுபாடுகளை மறந்து போவது என்பதுதான் முக்கியமே ஒளி. நினைச்சு பாருங்க, உலகம் அவ்வளவு பெருசு, அவ்வளவு பெரிய உலகத்துல இந்தியாங்கிற ஒரு துணைக்கண்டம் அவ்வளவு பெருசு, இந்தியாங்கிற துணைக்கண்டத்துல தமிழ்நாடுங்கிற மாநிலம் அவ்வளவு பெருசு, தமிழ்நாடு மாநிலங்கிறதுல சிவகங்கை மாவட்டம் ஒரு அளவு சின்ன சுருக்குது, மாவட்டத்துக்குள்ள காரைக்குடி அதை விட சின்ன ஊரு, காரைக்குடிக்குள்ள கண்டனூர் வீதி அதை விட சின்ன ஊரு, கண்டனூர் வீதிக்குள்ள பாசி நிலங்கிற ஒரு வீடு அதை விட சின்ன ஊரு, சின்ன வீடு, அந்த வீட்டுக்குள்ள வளவுங்கிறது அதை விட சின்ன புள்ளி. அப்போ உலகத்துல இருந்து பாசின் வீட்டு வளவுக்கு வரும்போது இத்தினோண்டு புள்ளி ஆயிருது.
அந்த வளவுக்குள்ள எய்தாப்புல இஸ்லாமா மாறின ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் ஒரு மனம் எவ்வளவு சுருங்கி போய் இருக்குன்னு அது மூலமா தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இதையெல்லாம் மாறி வர்றதுக்கெல்லாம் படிக்கிறோம். எதுக்கு படிக்கிறோம்? நான் ஏன் தெரியுமா இந்த விழாவை நேற்று ராத்திரி மாத்தினேன்? தம்பி சொன்ன மாதிரி பதட்டம் வேண்டாம்னு ஒரு காரணம். இது கடந்த 5 நாட்களாக தம்பியினுடைய பெற்ற தகப்பனாரும் அவனுடைய பெரிய தகப்பனாரும் பழகருப்பையாவும் அவ்வளவு பதட்டமா இருந்தாங்க. தொடர்ச்சியா சென்னை மதுரை உயர்நீதிமன்றத்துடைய சென்னை கிளை இருக்கு இல்லையா மதுரையில, அதுல வழக்கு நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த தம்பிய அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு, இஸ்லாமியர்கள் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு. அது எங்களுடைய பூர்வீக வீடு, அதில் இருக்கும் இதர பங்குதாரர்கள் வருத்தப்படுகிறார்கள் என்பதுதான் வழக்கு. அதுல பங்குதாரர் எத்தனை பேர் தெரியுமா? நீங்க பங்குதாரர் ஏதோ அம்பானி கம்பெனி மாதிரி 1000 பேர் இருக்காங்க போல வீட்டுக்குள்ள நினைச்ச கூடாது இல்ல, அதுக்காக சொல்றேன். அந்த வீட்டுல பங்குதாரர் 3 பேர். ஒண்ணு நான், 2வது பங்குதாரரின் வாரிசான முஜாஹித், 3வது பழகருப்பையா. கரெக்டா? 5 பங்குல 3 நான் வச்சிருக்கேன். 1 4வது பங்கு முஜாஹித் பங்கு, 5வது பங்கு பழகருப்பையா பங்கு. ஆனா வழக்குன்னா பங்குதாரர்கள் விரும்பவில்லை. பங்குதாரர்கள் விரும்பவில்லைன்னா படிக்கிறவளுக்கு என்ன தோணும்? அம்பானி கம்பெனி மாதிரி 10,000 ஷேர் இருக்கு போல இருக்கு, அது 9,900 ஷேர் வேற ஒருத்தர் வச்சிருக்கான், 100 ஷேரை வாங்கிட்டு பள்ளியை போய் ஆட்டம் போடுறான்னு நினைச்சுக்கிட்டு தோணும். நான் என்ன சொல்றேன், அந்த வீட்டுக்குள்ள எவர் வேணாலும் வரலாம்ங்கிறதான சரி. நேற்று மத்தியானம் 4 மணிக்கு இந்த காரைக்குடியில சமூகத்தில் பெரும் பெயர் பெற்றவர்கள், பெரும் செல்வந்தர்கள் 6 பேர் கூடி என்னை பார்க்க வரணும்னு பேசி என்கிட்ட சொன்னாங்க, இதை எங்க வேணாலும் நடத்துங்க, வீட்டில் நடத்தாதீங்க. நான் கேட்டேன், வீட்டில் நடத்தினா என்னன்னு கேட்டேன். வீட்டில் நடத்தினா என்ன? நான் சொன்னேன், வீட்டில் தானே நடத்தினா, அதானே என் வீடு, எங்க வேணாலும் நடத்தினா விஷயமா அது? நீங்க நான் எல்லாரோடையும் நல்லா இருக்கேன், எங்க வீட்டுக்கு வெளியே அப்படின்னு நீ பெரிய மனுஷன் கிடையாது. நாங்க வெளியே அண்ணன் தம்பியா பழகிக்குவோம், நீ பெரிய மனுஷன் கிடையாது. உன் வீடு எது? அதுக்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அண்ணன் தம்பியா பழகுவியா? நீ பழகுனா தான் நீ பெரிய மனுஷன். நான் எதுக்கு காத்திருந்தேன் நேற்று ராத்திரி வரைக்கும் அப்படின்னா, அந்த வழக்கு நடந்துச்சு இல்ல, நடந்த வழக்கு நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அந்த வீட்டின் பங்குதாரர் ஒருவர் தான் விரும்பிய காரத்தை செய்தார், நான் எப்படி இதுக்கு தடை கொடுக்க முடியும்னு கேட்டார். இந்த மத நல்லிணக்க விழாக்கள் நடக்கத்தானே வேணும் இந்த நாட்டில், அதுவும் இன்றைய சூழல்ல நான் எப்படி தடை போட முடியும்னு கேட்டாரு. எந்த அடிப்படையில் இந்த விழாவுக்கு தடை கேட்கறீங்கன்னு கேட்டாரு. இப்ப வரையும் தடை இல்லை, அதுல வென்றது முஜாஹித் தான், அந்த வழக்குல வென்றது முஜாஹித் தான். சரியா? ஒரு நீதிபதி என்ன செய்வாரு, மாறி மாறி எய்தாப்புல ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா கடைசியில் என்ன சொன்னாருன்னா, சரி இந்த வழக்கை 1ஆம் தேதிக்கு அப்புறம் விசாரிப்போம்னாரு. விழா நடக்கிறது இன்னைக்கு 31, இன்னைக்கு. நான் கேட்டேன், ஏண்டா 31ஆம் தேதி நடக்கிற விழாவை நீதிபதி தம்பிட்ட சொல்றேன், ஏண்டா 31ஆம் தேதி நடக்கிற விழாவை 2ஆம் தேதிக்கு அப்புறம் விசாரிப்போன்னு நீதிபதி சொல்றாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு தம்பி கேட்டா. என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் அண்டாவை கழுவி வச்சுட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க போங்கன்னு அர்த்தம் அதுக்கு அப்படின்னு. நேத்து மறுபடியும் காரைக்குடி நீதிமன்றத்துல போய் தம்பி மேல ஒரு புகார் கொடுக்கப்பட்டுச்சு. அது எனக்கு தெரியும். அதுல புகார்ல நான் இல்லை, நீதிமன்ற வழக்கில் நான் இல்லை. திரும்ப திரும்ப அவனையே கொண்டு போய் மூளைக்கு தள்ளுறாங்க. சரியா? மூளை தள்ளிக்கிட்டு இருக்கும்போது காவல்துறையில் என்கிட்ட சொல்றாங்க, நல்லா நீங்க விழாவை நடத்தலாம், ஏன்னா தடை இல்லை, நாங்க பாதுகாப்பு வருவோம். என்னை திருப்பி திருப்பி அவர்கள் சொல்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அப்துல்லாவுக்கு தான் தெரியுது ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்னு. நான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா கிட்ட கூட அதை சொன்னதே கிடையாது. நான் யார்கிட்ட எப்பொழுதும் சொன்னதே கிடையாது. ஏன்னா நான் என்ன பெரியார் மாதிரி என்ன முடிவு பண்ணி வந்தேன்னா, இந்த மனுஷ பயிலிட்ட எதையுமே கேட்கக்கூடாது, கேட்கலைன்னா தான் நம்ம நினைச்சதெல்லாம் பேச முடியும் இல்லையா? கோரிக்கை இருந்தா புகார் வந்துடும், அண்ணே நான் சொன்னேன் கேட்கலண்ணே அப்படின்னு. கோரிக்கை இல்லைன்னா புகார் வராது. அப்படி எனக்கு எப்பொழுதும் எதையுமே எதுக்கும் பயன்படுத்தினதில்லை. நான் தான் இப்போ எனக்கு என்னன்னா, நார்த்து போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரனுக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப நல்ல பேருனாரு நேற்று பார்த்துட்டு. ஏன்னு இல்ல, ஓராண்டு காலமாக உங்கள் மேல் தொடர்ந்து பொய் புகார் கொடுக்கப்படுது. எப்ப பொய் புகார் கொடுத்தாலும் கொடுக்கப்பட்ட 3 மணி நேரத்துக்குள்ள நேரம் நின்று நான் தான் அந்த பள்ளியை பேர் நிக்கிறீங்க பாருங்க, அதனால உங்களுக்கு காவல்துறையில் நல்ல பேர் இருக்குன்னாரு. நான் சொன்னேன், எனக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமில்ல, வெறும் சட்டனா, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. அப்ப அவன் மேல நேற்று ராத்திரி புகார் கொடுக்கப்பட்டது. இப்ப வழக்கு வென்றாச்சு, காவல்துறையில வென்றாச்சு,
வீட்டுக்குள்ள அந்த விழாவை நடத்தலாமா? நடத்த முடியும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லைங்கும் போது அர்ஜுன் சம்பத் பெயரால் ஒரு அறிக்கை வருகிறது, அந்த வீட்டுக்குள்ள நடத்தக்கூடாது அப்படின்னு. நான் அதுக்கு கவலைப்படல, பேசாம இருந்தேன். பழகருப்பையாவின் வீடியோ ஒன்று வந்துச்சு. அந்த வீடியோவில் பழகருப்பையா சொன்னாரு, அந்த வீட்டிற்குள் இஸ்லாமியர்கள் வரக்கூடாது, வெளியே வைங்க, நான் வர்றேன். வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு பழகருப்பையா சொன்னாரு. நான் நினைச்சேன் ஆட்டம் முடிஞ்சிருச்சு. பழகருப்பையா ரொம்ப நாளா இஸ்லாமியர்கள் வீட்டுக்குள் வரக்கூடாது என்பதை பொது வெளியில் சொல்லாம இருந்தாரு. சொல்லிட்டார்ல, இப்ப தெரிஞ்சிருச்சுல. அப்ப அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம்னு புத்தகம் எழுதுறது பொய். அங்க காசு வருதுங்கிறதுக்காக போய் பழகுறது பொய். இந்த முஜாஹித் தான் அந்த புத்தகம் கொடுத்த வெப்பன் சப்ளை யார் தெரியுமா? பழகருப்பையாவுக்கு இந்த முஜாஹித் 10 வருஷமா கூட இருந்து இஸ்லாமிய சமூகத்தில் இருக்க பணக்காரர்களை பூரா கொண்டு போய் பழகருப்பையாட்ட சேர்த்து விட்டது இவன் தான். அதுக்கு தான் நடக்குது இப்ப. எப்படி இவன் போவான் தம்பி, இவன் தான் கான்டாக்ட் கொடுப்பான், அவர் விழா நடத்துவாரு. ஆனா அந்த விழாவுக்கு ஒரு நாளும் முஜாஹித்தை கூப்பிட மாட்டார் அவர். முஜாஹித் ஒரு விழாவுக்கு கூட பழகருப்பையாவில் கூட. எனக்கு என்ன, நான் போன வருஷம் பழகருப்பையா ஒரு புத்தகம் வெளியிட்டார் காரைக்குடியில் வச்சு. அந்த புத்தகத்துக்கு வெளியீட்டு விழாவுக்கு முதல் சிறப்பு விருந்தினரா நம்ம ஆளையில கூப்பிட்டுருக்கணும். வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கான்ல, இவனால கூப்பிட்டுருக்கணும். மனதார உணர்ந்தவன். எப்ப பழகருப்பையா தன்னை டிக்ளேர் பண்ணாரோ, நான் முடிவு பண்ணேன் இனிமே அந்த வீட்டுக்குள்ள நடத்த வேண்டாம். அவர் தான் சொல்லிட்டாரு, என் வீட்டுக்குள்ள இஸ்லாமியர்கள் வரக்கூடாது, வெளியே வைய நான் வர்றேன், வெளியே அண்ணன் தம்பியா பழகுவோம், ஆனா வீட்டுக்குள்ள வேண்டாம். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எவரெல்லாம் வெளியில அண்ணன் தம்பியா பழகுவோம் வீட்டுக்குள்ள வராதீங்கன்னு சொல்றானோ அவன் தான் ரொம்ப பெரிய கேடு இல்லையா? அது ரொம்ப அப்துல்லா ரொம்ப அழகா தொட்டாரு. என்ன அப்படின்னா, அந்த பாசி நிலம் தான் இந்தியானாரு. அதை போலத்தான் அந்த வீடு ஆகணும்னு நான் நினைக்கிறேன். என் வீடு என்பது யார் வீடு போல் ஆகணும்னா இந்த இந்தியா போல் ஆகணும். அந்த பத்தியில ஒரு இஸ்லாமியனும் இந்த பத்தியில ஒரு கிறிஸ்தவனும் உட்கார்ந்துருக்கும் போது நடுவுல நான் பொங்கல் வைக்கிறவன் வாய்ப்பு ஏற்படுது இல்ல, அன்னைக்கு தான் அது நிஜமான பாசி நிலம் ஆகும். அவருக்கு ஒரு கருத்து இருக்கும்ல, எய்தாப்புல இருக்க ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல. எங்க அப்பச்சியை பத்தி அமீர் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் தம்பி கிட்ட சொன்னேன், முஜாஹித்திட்ட, தம்பி நீ அந்த வாய்ப்பை 20 ஆண்டு காலமாக தவற விட்டுட்டானே, எல்லாவற்றையும் பேசணும்ல, எல்லாத்தையும் பேச வேண்டியது, ஏன் பேசாம விலகணும் ஒருத்தர் கண்டு? நான் காதலிச்சேன், அந்த கருத்தை என் தந்தையிடம் பேசினேன். ஆமா நான் காதலிச்சேன்னு போய் சொன்னேன். ஆமா அந்த பெண்ணின் மேல விருப்பம் கொண்டிருக்கேன்னு சொன்னேன். இல்ல என்ன உடனே எங்க வீட்டுல என்ன கூப்பிட்டு எங்க அப்பச்சி எனக்கு தலையில முத்தம் கொடுத்து மிகச்சிறந்த காரியம்டா போடா மகனை கூட்டிட்டு வான்னு சொல்லுவாரு. ஐயோ செட்டி வீட்டுல புள்ளியாக்க மாட்டாங்களே நம்மள தான் சொன்னாரு. என்னைய செட்டி வீட்டுல புள்ளியாக்க மாட்டாங்களா, ஆம்பளை புள்ள நான் முதல்ல அடுத்து வேற வெளியே கல்யாணம். நான் சொன்னேன், செட்டி வீட்டுல புள்ளியாகிறது முக்கியமா தமிழ்நாட்டுல புள்ளியாகிறது முக்கியமா? நான் தமிழ்நாட்டுல புள்ளியாயிருவேன். செட்டி வீட்டுல புள்ளியாயிடணும்னு போறேன், தமிழ்நாட்டுல புள்ளியானா செட்டி வீட்டுல எடுத்துக்குவாங்க என்னைய. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அந்த வாதம் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரைட்டு முடிவு பண்ணிட்டு நடத்தின. அது எங்க இருந்து வந்த குணம்னா எங்க ஐயா கிட்ட இருந்து வந்த குணம். அந்த பாச நிலத்துல கட்டி ஆண்டார்ல பழனியப்பன் ஒருத்தர், அவர்கிட்ட இருந்து வந்த குணம். அவர் என்ன செய்வார்னா, தனக்கு தொந்தரவு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிடுவார். நான் முதல்ல என் வீட்டில் தாடி வச்சவன் நான் தான். உங்களுக்கு தெரியும், நகர்த்தார சமூகத்தில் மீசியே வைக்க மாட்டாங்க. அப்போ எங்கள் ஐத்தை வந்து சொன்னால், தாடியெல்லாம் வச்சுக்காத, நல்லது இல்லை, நல்லா இல்லை, நம்ம யாரும் தாடி வச்சுக்கிறது இல்லைன்னு இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். எங்கள் ஐயா சொன்னாங்க, என்னத்தா அப்படி நாங்கள் அவங்க கிட்ட, இல்லை பிச்சை அவன் வந்து தம்பி தாடி வச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம வீட்டில் யாரும் தாடி வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு எங்கள் ஐயா சொன்னாங்க. என்னை திரும்பி பார்த்துட்டே, நல்லா வங்காளி பைய மாதிரி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு வச்சுக்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எங்கள் ஐத்தர் சொன்னாரு, ஆத்தா அவன் முகம் அவன் வச்சுக்கிறான், நமக்கு என்ன இருக்கு, போறாங்க விடு அப்படின்னு. ஏன்னா நான் தாடி வச்சுக்கிறேன், ஐயாவுக்கு ஒரு தொந்தரவும் இல்லை. அதே போல இதே முகமது முஜாஹித் அவனுடைய சகோதரியுடைய திருமணம் எங்க வீட்டில் நடத்தப்பட்ட பொழுது, அது பெரிய வீட்டில், எங்க ஐயாவும் முஜாஹித்துடைய அப்பாவும் பேசிக்க மாட்டாங்க, அப்பாவும் மகனும் பேசிக்க மாட்டாங்க. ஆனா மகன் திருமணம் நடத்துறான் அதே வீட்டில். எங்க ஐயா என்ன பண்ணாங்க, அந்த வீட்டை விட்டு ஒரு வாரம் வெளியேறிட்டாங்க. நடத்தக்கூடாது சொல்லலை, வழக்கு போடலை, ஒன்றும் செய்யலை. அன்னைக்கு உரிமை முழுமையாக எங்க ஐயா கிட்ட இருந்துச்சு. ஆனா இந்த வீட்டில் பிறந்த ஒருத்தன் கல்யாணம் நடத்த விரும்புறான், நம்ம அதை தடுக்கக்கூடாது, நம்ம வெளியே போயிடுவோம். அப்படி வெளியே போனாங்க. அதனாலதான் அந்த ஐயாவை இன்னைக்கு நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த பெருந்தன்மை பெத்த மயங்கிட்ட இருக்கணும்ல முகமது முஜாஹித்திட்ட இருந்துட்டு போறானே. என்ன இப்ப அவன் உன்னை நம்புறான் நல்லா இருக்கும்னு, அவனை கூப்பிட்டு பேசி பார்ப்போம், உரையாட்டா தான் தெரியும். இந்த வழக்குக்கு போய் வழக்கு தாக்கல் பண்ணலாம்னு சொல்ல பொழுது, வழக்கறிஞர்கள் அவசியம் பண்ணணுமான்னு கேட்ட பொழுது, வேண்டாம் சும்மா வேடிக்கை பார்த்தா போதுங்கிற முடிவை ஏந்திரமான எடுத்தேன்.
சொந்த வீட்டில் பெரியப்பனோடையும் சித்தப்பனோடையும் உரையாட முடியாததே போய் வழக்கறிஞர் வச்சு நீதிபதியோட உரையாடி அவன்கிட்ட பெற்ற போறேனா? பேச்சு இங்கெல்லாம் இருக்கணும் வீட்டுக்குள்ள. இங்க வாங்க என்னன்னு. முந்தா நாள் இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது இவனுடைய தந்தையார் வீட்டுக்குள்ள வந்தாரு. நான் சிரிச்சபடி வாங்க சித்தப்பானே, என்னை பார்த்து முகத்தை திருப்பிட்டு போனாரு. நான் நினைச்சுக்கிட்டேன் அவ்வளவுதான் இருப்பாங்க மனுஷங்க. எனக்கு என்ன இருக்கு? எனக்கு யாரோடையும் வருத்தம் இல்லை, யாரோடையும் பிணக்கு இல்லை. நான் எல்லாரும் இணைந்து வாழணும்னு நினைக்கிறவன். தொந்தரவா இருக்கா தள்ளி நின்றுவேன் நான் போய். எங்க அப்பச்சி எங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, மனித வாழ்வுல நீ எதையுமே அடைய வேண்டாம், நீ பெரும் பணம் அடைய வேண்டாம், பெரும் புகழ் அடைய வேண்டாம், பெரும் அதிகாரத்தை அடைய வேண்டாம். உன்னால இன்னொருத்தனுக்கு சிரமம் ஏற்படுத்தாம நீ வாழ்ந்துட்டேன்னா உன் வாழ்வு சிறந்த வாழ்வுதான். நான் நேற்று ராத்திரி முடிவு பண்ணேன். அவர் சொல்லிட்டாரு வாயை திறந்து, இஸ்லாமியர்கள் வராதிங்கன்னு. என்னால இன்னொருத்தனுக்கு சிரமம் வேண்டாம். நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அவனுடைய மனைவி பிள்ளைகளோட இந்த குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் எல்லாரும் சந்திக்க வர்றான். சந்திக்க வரும்போது பேசி சிரிச்சு நல்ல நினைவுகளோட இந்த விழாவை முடிச்சிருவோம். நம்ம நபிகளில் தொடங்கி வர்றோம். பெரிய மனுஷர்களை பற்றி பேசும்போது சிறிய மனிதர்களை பற்றி பேசி குழப்பிக்க வேண்டாம், பரவாயில்லவா பண்ண செலவோட செலவு இன்னும் அப்படின்னு அவசரத்தில் இருக்கும்போது நண்பர் ஹரி அவர்கள் நேற்று ராத்திரி 10 மணிக்கு அவர்கிட்ட போய் சொல்றேன். அவர் உடனடியாக இந்த திருமண மண்டபத்துக்கு ஆட்களை வர வச்சு இரவோட இரவா அதை சுத்தம் பண்ணி, சமையல் கட்டை சுத்தம் பண்ணி 11 மணிக்கு ஏற்பாடு பண்ணி இந்த மண்டபத்தை இன்னைக்கு காலையில் நம்ம பயன்படுத்துவதற்கு ஏதுவாக ஆக்கி கொடுத்த ஹரி ரொம்ப முக்கியமான நபர். இதில் அவர் இந்த நைட்டு சொன்னார், என்னென்ன ஒரு மணி நேரம் முன்னாடி சொல்லிக்கூடாது, நான் எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்பிச்சுட்டேன். சரி பரவாயில்ல இருங்க அப்படின்ட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி வண்டி அனுப்பிச்சு புதுவையிலிருந்து ஆளை கூட்டி கொண்டு வந்து மண்டபத்தை கழுவி தயார் பண்ணி ஏசி ஓடுதான் செக் பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது சொல்றது இல்லையா? அப்ப நீ சிறந்த காரியங்கள் செய்யணும்னு நினைச்சா சிறந்த மனிதர்கள் உன் பக்கத்துல வந்து நிற்பாங்க இல்லையா? அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு, குடி செய்வல் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்திருங்கிறார். இந்த உலகத்திலே சோம்பேறியாரு, உலகத்திலே சோம்பேறியாரு தெய்வம். ஏன்னா சும்மா இருக்கும் பேசாம, அது ஒண்ணும் செய்யாது. வள்ளுவர் சொல்றது, குடி செய்வல் ஒருவருக்கு தெய்வம் மடி தட்டான். மடினா சோம்பல். அந்த சோம்பலை விட்டுவிட்டு முன்னாடி வருவான், நான் அவனுக்கு உதவி செய்யறேன். எப்ப தான் சார்ந்து இருப்பவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அப்ப வருமா அந்த தெய்வம். அப்படித்தான் ஹரி வந்தார் எனக்கு, அப்படித்தான் முஜாஹித்துக்கு நான் வந்தேன், அப்படித்தானே எனக்கு அமீர் வந்தாரு, அப்படித்தான் அமீருக்கு திருவடிக்குடி சாமியில் வந்தாரு. எப்பொழுதும் இப்ப உங்க ஃப்ரெண்ட் யாரு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், அர்ஜுன் சம்பத். என் ஃப்ரெண்டு யாரு தெரிஞ்சுக்க, திருவடிக்குடி சாமிகள் தான் என் ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு யாருன்னா ராசு தான் என் ஃப்ரெண்டு. மொயினுதீன் இருக்கார்ல, முந்தாள் வரை பழகிருப்ப என் ஃப்ரெண்டு, இன்னைக்கு எனக்கு ஃப்ரெண்டு அவரு. ஏன்னா அவர் சந்திச்ச அழுத்தம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவர்லாம் ஒரு கட்டத்துல முஜாஹித் எப்பா உங்க குடும்ப சண்டைக்கு ஏன்பா என்னை பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னு. அவன் தம்பி தெளிவா, ஐயா பாத்துக்குங்க, அத்தா பாத்துக்குங்க, நான் இப்படி நடத்துறேன், அது உங்க முடிவுன்னா அப்புறம் என்ன முடிவு, மொயினுதீன் இருந்துட்டு வராங்க சொன்னதுக்கு அப்புறம். ஆனா இங்க அப்துல்லா சொன்ன மாதிரி மொயினுதீன் அவர்களை நான் சந்திச்சது இல்ல, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன தெரிய வரும். அடடா இந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒருத்தர் இருக்கானா, இவன் நம்ம பார்க்காம விட்டுவிட்டோமேன்னு. நேற்று எங்கிட்ட பேசின இந்த சமூகத்தை சேர்ந்த பெரிய மனிதர்கள் 4 பேர் நான் சொன்னேன், ஐயா தயவு செஞ்சு நீங்க நாளைக்கு கிளம்பி முதல்ல விழாவுக்கு வாங்க, உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க மிலாது விழான்னு இப்படி நடக்கும்னு, நீ வீட்டுக்குள்ள நடத்தாதுன்னு பேச வந்திருக்கேன் என்கிட்ட. நான் இந்த நாட்டுக்குள்ள எதையும் நடத்தக்கூடாதுன்னு எவ்வளவு சொல்லக்கூடாது, அவன் விருப்பத்துக்கு வாழ்வேன் அந்த நாட்டுல, அப்படிங்கிறது தான் என் கொள்கை. நீ எப்படி என் வீட்டுக்குள்ள சொல்லுவ? போயிட்டு போகுது. நீங்க நாளைக்கு 4 பேர் 5 பேர் வந்தாங்க, வாங்க நீ எல்லாரும் வந்து உட்காந்து கேளுங்க எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு. கேட்டாதான் தெரியும். நீ வெளியவே உட்கார்ந்துருந்தேன்னா நீ என்ன நினைப்பேன்னா, அந்த வளவுல இருக்க அறையை திறந்து சணலை வச்சு உருட்டி வெடிகுண்டு செய்யறாங்க இவங்களுக்கு பாய்கள்லாம் சேர்ந்து நினைச்சுக்குவ. ஏன்னா நமக்கு சினிமா அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா? அதனால நீ வந்தாதான் தெரியும் இவ்வளவு அப்பாவி. நான் சொன்னேன், இந்த விழாவுக்கு அசைவ விருது போடுவதாகத்தான் என் திட்டம், அதைத்தான் முஜாஹித் விரும்பினான் சரியா? ஆனா இந்த விழாவை நடத்தின முடிவு பண்ணோன்னே முதல்ல சந்திக்க என் வீட்டுக்கு வந்த அப்துல்லா இருக்காருல்ல, அவர் சொன்னாரு, ஐயா அதெல்லாம் வேண்டாம், சைவமே போடுங்க. நாங்க தான் வருஷம் பூரா கறி சாப்பிட்றோமே இல்லையா, வருஷம் பூரா கறி சாப்பிட்றோம். நான் செட்டிநாட்டுக்கு வர்றேன், எனக்கு ஒரு சைவ விருது இலையை போட்டு 5 காய்கறி வச்சு விருது போடுங்க அப்படின்னா, அப்ப அப்துல்லா எப்ப நான் சைவம் சாப்பிட்றேங்கிற இடத்துக்கு வர்றாருன்னா, நான் மிலாது விழா நடத்துறேன்னு முன் வந்தா அவர் சைவம் சாப்பிட தயாராகி வந்துருவாரு இல்லையா?
நீங்க வெறுமன உங்களை கையை மட்டும் நீட்டினீங்கன்னா உங்களை மேல தூக்கி விட 1000 கை வரும். ஆனா நீங்க நீட்டணும். அதை விட்டுவிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா எனக்கு ஒரு துன்பமும் இல்லை. எனக்கு ஒரு துன்பமும் இல்லை. இந்த உலகம் ஒரு மனிதனால் முடிவு செய்யப்படுவதில்லை. இன்னைக்கு முஜாஹித்துக்கு இந்த மீலாதின் விழா வழியாக ஒரு 1000 புதிய நண்பர்கள் எடுத்திருக்காரு. நேற்று வந்து ஒருத்தர் கேட்டாரு, இப்ப போன் பண்ணா நீங்க உங்க பெரியப்பாட்ட பேசுவீங்களா அப்படின்னு. யாரு பெரியப்பான்னு? பழகிருப்பான். ஓ, பழகிருப்பார் சொல்றீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், ஏன் பேசணும்? அவர் வயதோத்த நீங்க வந்திருக்கீங்களே, நீங்க தான் எனக்கு பெரியப்பா. நீங்க எனக்கு நல்லது நினைச்சா வந்திருக்கீங்க என்கிட்ட பேச. வந்த வரையும் அவரை கூட்டுறீங்க, அதெல்லாம் அவசியம் இல்லை. விடுங்க. நான் எல்லாரையும் பெரியப்பாவா, சித்தப்பாவா, அண்ணனா, தம்பியா நிஜமாவே நினைக்கிறவன். வீட்டுக்கு வெளியே இல்ல, வீட்டுக்குள்ள. எனக்கு அவனுடைய பிள்ளைகளை வந்து நான் பார்த்ததில்லை, முஜாஹித்துடைய பிள்ளைகளை. அவருடைய மகன் வந்து சமீனான்ற பொண்ணு. எங்க வீட்டிலேயே இருக்க பொம்பளை பிள்ளைகள்லையே அவ்வளவு புத்திசாலியா, மதிப்பெண் தான் புத்திசாலிதான் வச்சிருந்தோம்னா அவ்வளவு பிரமாதமான ஒரு பொம்பளை பிள்ளை. எம்எஸ்சி பிசிக்ஸ்ல 91% வச்சு அவருடைய மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்காங்க. அந்த புள்ள தன் வீட்டில், நம்ம வீட்டில் பிறந்திருக்கா ஒருத்தி. இவ்வளவு பிரமாதமா படிச்சிருக்காங்கிறவள உச்சி முகர்ந்து கொண்டாடுவதற்கு ஒரு தாத்தா இல்லைன்னா அது அந்த புள்ளைக்கு இழப்பே கிடையாது, அந்த தாத்தாவுக்கு தான் இழப்பு. என்ன சொந்த வீட்டுக்குள்ள இருக்க வன்மத்தை வந்து தன் பிள்ளைகளின் மேல் ஒருத்தன் காட்டுவானா? அவனுடைய அறிவு இவ்வளவு சின்னதான நினைச்சான். நீ எவரின் மேலும் அன்பு செலுத்துறிய, அது முதல்ல வீட்டில் ஆரம்பி அப்படின்னு நம்ம அவர்களை போய் இறைஞ்சி கேட்டு பயனில்லை. இந்த விழாவின் வழியாக அதை போல அன்பு செலுத்துகிறவர்கள் முகமது முஜாஹித்திற்கு இன்னும் பல நூறு, பல்லாயிரம், பல லட்சமாக பெருகட்டும் என்பதுதான் இந்த விழாவின் நோக்கம் நினைக்கிறேன். இந்த விழாவின் துவக்கமும் அதுவாகவே இருக்கட்டும். இது எல்லோரும் வந்திருந்து இந்த விழாவை இத்தனை சிறப்பித்த அத்தனை பேருக்கும் நன்றி. அப்துல்லா அவர்கள் நேற்று ரொம்ப கடைசி நிமிஷத்துல அவருக்கு சொன்ன இந்த விழா மாறி போச்சுன்னு அவர் சிரிச்சு சொன்னாரு, நல்லதுதானாரு. அதனால ஒண்ணும் இல்லை, இது அங்கேயே நடத்த நீங்க நினைச்சீங்க. ஆனா ஒருத்தர் பதட்டப்படுத்தி நடத்த வேணாம்னு நினைச்சீங்கல்ல. வெற்றி பெற்ற பிறகு வெளியே, அதைத்தான் தம்பி முதல் துவக்க வரையில சொல்ல வந்தான். நபிகள் வந்து எல்லா வெற்றியும் பெற்ற பிறகு அங்க போய் வெளியே வந்தாரு, மறுபடியும் சொல்ல வந்தான். கொண்டு வந்து பிள்ளைக்கு பேசி பழக்கம் இல்லையா, கனெக்ட் பண்ண வரல ரெண்டையும். அந்த மாதிரி எல்லா வெற்றியும் அடைஞ்ச பிறகு உள்ள போக வேண்டாம், பின்னாடி வருவோம். நம்ம இதை வெற்றி நம்ம கொண்டாடுவாங்கன்னா கொண்டாடிட்டு போறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறது தானே. அதனால இதுல எதையுமே மனிதர் வாழ்வுல வெற்றி தோல்வின்னு ஒண்ணு கிடையாது. நான் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது தம்பிகிட்ட சொன்னேன், அவனை உற்சாகப்படுத்துறதுக்காக, டே தம்பி, ஒருவேளை தடை வந்துருச்சு, நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதனால ஏதாவது பணம் இழப்பா, அதனால புகழ் இழப்பா, அதனால பதவி இழப்பா? எந்த இழப்பும் கிடையாது. அதனால அது தோல்வி இல்லை. ஒருவேளை தடை அவங்களுக்கு கொடுக்கல, நமக்கு சார்பாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு பணம் வரப்போகுதா, நமக்கு புகழ் வரப்போகுதா, நமக்கு பதவி வரப்போகுதா? ஒண்ணுமே வரப்போறது இல்லை. அதனால அது வெற்றியும் அல்ல. ரெண்டு கிடையாது. அது அவர்கள் நினைக்கிறாங்க, நடத்திட்டு போறாங்க, போயிட்டு போகுது. நம்ம எல்லாத்துக்கும் பேசாம இருப்போம். எப்பொழுதுமே சிக்கல். அவனுக்கு ஏன் அவ்வளவு எமோஷனாக அழுக வருதுன்னா, எல்லாவற்றையும் மனசுக்குள்ள வச்சிருந்தா நம்ம எல்லாத்தையும் அணுக முடியாது, எல்லாத்தையும் தள்ளி நின்றணும். பரவாயில்ல, அதனால என்ன, நம்ம வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, இங்க இருக்க எல்லாரும் கடவுளை நம்புகிறவர்கள் சொல்லி பாஸ்டர் சம்பந்தம் எல்லாம் என்னையும் உழுதுகிட்டே இருந்தாரு. கடவுள் நம்பிக்கை இல்லாத, கடவுள் நம்பிக்கை இல்லாதன்னாரு. கடவுள் நம்பிக்கை இல்லாம இல்ல, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற குழப்பத்துல இருக்கிற நீங்க எல்லாம் தெளிவடைஞ்சிட்டீங்க. நீங்க எல்லாம் புத்திசாலியே தெளிவடைஞ்சிட்டீங்க. நான் தெளிவடைய முடியும், நான் அக்னாஸ்டிக். எனக்கு என்ன வேணும்னா, கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற குழப்பம் அப்புறம், எனக்கு மனுஷங்க இருக்காங்க நான் நம்புறேன். அந்த மனுஷன் நம்புறத நான் நம்புறேன். முஜாஹித் அல்லாஹ்வை நம்புறானா நான் நம்புறேன். ஏன்னா நான் முஜாஹித்தை நம்புறேன் இல்லையா? பாஸ்டர் அகத்தியன் இயேசுவை நம்புறாரா? நான் பாஸ்டர் அகத்தியனை நம்புறேன். அவர் நம்புறாங்க, இயேசுவையும் நம்புறேன். எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. நான் பாட்டுக்கு பேசாம இருக்கிறேன். நான் வந்து பத்திரிகையில வந்து அல்லாஹ் அப்படின்னு இக்கு போடல. இக்கு போடாத பொழுது அமீர் கேட்டாரு, அல்லாஹ் இக்கு போட வேணாமா, நீ இக்கு போடலையேன்னு. அதை 2 மாசம் முன்னாடி பத்திரிகை எழுதும் போது முஜாஹித்தும் அப்துல்லாவும் கேட்டாங்க, அது அல்லாஹ்னு போடணும் அப்படின்னு. நான் சொன்னேன், இங்க வாங்க, ஏற்கனவே பாய்மார்களை இவனும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பத்திரிகை எடுத்து பிரிச்ச உடனே அல்லாஹ் அப்படின்னு முக்கணும்னு அவன் என்ன, இது வேற எதுவும் எழுதிருக்காங்க போலுக்கு மூடிடுறான். அவன் வெறும் அல்லான்னு எழுதி அவன் படிச்சிருவான் இல்லையா? நம்ம யாரை வச்சுக்கணும்? சீரா புராணத்தை தான் வச்சுக்கணும். இங்க தமிழ்நாட்டில் என்ன நடக்கும், என்ன தமிழ் நடைமுறையில் இருக்கு, அதை வச்சுக்கிட்டாதான் ரொம்ப பேரை அல்லாவின் பாதைக்கு திருப்ப முடியும்.
நம்ம வேலை அல்லாவுக்கு இஷ்யூ போடுறது இல்ல, அல்லாவின் பதவிக்கு திருப்புறதுன்னு நினைச்சிங்கன்னா இங்க பொது சமூகத்தோட வந்துடணும். 2 செய்தி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்தி. தம்பியை பத்தி, குடும்பத்தை பத்தி நிறைய பேசிட்டேன். அப்துல்லா அவர்கள் சொன்னது போல இதை போன்ற விழாக்களை தொடர்ந்து நிறைய இடத்துல நடத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வார்கள். அப்பதான் ஒருத்தரை பத்தி தெரியும். நடத்தாம இருந்தா எப்படி தெரியும்? நான் என் அண்ணன் திருமாவளவனை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன். திருமாவளவன் அந்த நிகழ்ச்சியில பேசினதை கேட்டுட்டு அவ்வளவு தொலைபேசி அழைப்புகள் எனக்கு வந்துச்சு. திருமாவளவன் இவ்வளவு பிரமாதமா பேசுவாரா அப்படின்னு. நான் பேசினால்ட்டெல்லாம் சொன்னேன், திருமாவளவன் எப்படா பொது மேடையில ஏத்தி பேச விட்டீங்க, நீங்க பேச விட்டாவல தெரியும் அவர் எவ்வளவு பிரமாதமா பேசுவாருன்னு. அப்போ ஒரு இடத்துல நாம் ஒரு மேடை அமைக்க வேண்டியது இருக்கு. அப்படி ஒரு மேடையாக இந்த மேடை அமைத்ததில் பெரிய மகிழ்ச்சி. இதை போல 1000 மேடைகள் தோன்றட்டும். நன்றி, வணக்கம்.